சில மந்திரங்களுக்கு அதீதமான சக்தி இருக்குங்க. அது எப்படியா அப்படி உண்டா இந்த அப்படி உண்டுன்னு நம்ம சொல்லவும் முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களை வந்து அதுக்குள்ள நடைமுறையில் திணிக்கணும், திரிக்க வைக்கணும். புரிஞ்சதா? இப்போ யதார்த்தமாக தானே இருப்பீங்க. இப்போ இந்த நாட்களில் இப்படி வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை பாடி இப்படி வந்து வேண்டுதல் வச்சா உங்களுக்கு வந்து வேகமாக வேலை செய்யும் அப்படின்னா, வேகமாக வேலை செய்யும், அதி பவர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த நாளை மத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதை உபயோகப்படுத்துவீங்க. மற்ற நாளில் அதை வந்து உபயோகப்படுத்த மாட்டீங்க. புரிஞ்சதா? காரணம் என்ன, நமக்கு பல வேலைகள் இருக்கும், பல இதுகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை தவிர்த்துவோங்கிறதுக்காக வேண்டி அந்த நாட்களில் சொல்லிடுறாங்க. பவர் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம அந்த நாளில் என்ன மந்திரத்தை பாடினா பவர் இருக்கும், அது இருக்குல்ல. அமாவாசை இருக்குன்னா ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பொறுத்து இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முழு அமாவாசை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அன்றைக்கி நீ எந்த மந்திரம் பாடினாலும் நல்ல காரியத்துக்கு உதவவே உதவாது. அதுக்கு என்ன செய்ய புரியுதா? அது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை முழுசாக கிடச்சிதுன்னா அதில் வந்து தீய செயலுக்கு தான் நிறைய உபயோகப்படும். அன்றைக்கி போய் நம்ம எனக்கு நல்லது செய்யணும்னா அது என்ன செய்யும்? இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த நமக்கு நடைமுறை நாட்கள் அப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தா தான் நம்ம அதை வந்து கொண்டு போவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் சொல்லுவோம். அப்படி பார்த்தா நம்ம வேலைக்கிழமை பூஜை வைக்கணும். நம்ம இது பிரகாரம் வேலைக்கிழமை தான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வருவாங்களா? அதனால என்ன பண்ணுறது, மாதத்தில் 2 நாள் அமாவாசை பௌர்ணமிக்காவது வருவாங்கப்பா சொல்லி வச்சான் அப்படின்னு அப்படி நடத்துகிறோம். அதுதான் காரணமே தவிர, இப்போ நம்ம சித்தாந்த ரீதியில் நம்ம வந்து நடத்தணும்னா நமக்கு ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இங்கே பூஜை நடக்கணும். அமாவாசை எல்லா வாரமும் அமாவாசை பௌர்ணமி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அது இல்லை, வர்றது மக்களை பொறுத்து நம்ம அதை எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்படி கொண்டு போகுது. அதுதான் அதில் இருக்குது. சரி, தூங்க போவோன்னே.